பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் காதலா வெக்கத்துல அன்சிதா அவங்க முகமே செவந்து போச்சுங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். சீசன் 8ல எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா அர்ச்சனா அவங்க வீட்டுக்குள்ள வந்தது, விஷ்ணு அவர் வீட்டுக்குள்ள வந்தது, அப்பப்பா இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. பொது விஷயம்னு ட்ரை பண்ணாலுமே அவ்வளவு பெருசா இதுல டிஆர்பி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். என்னதான் பிக் பாஸ் சீசன் 8 கொஞ்சம் நல்லா போனாலுமே பரபரப்பான விஷயங்கள் எதுவுமே சீசன் 8 குள்ள நடக்கல. அந்த வகையில ஒரு வழியா சீசன் 8 இப்ப எண்டுக்கு வந்துருச்சுங்க. காதலர்களோட வருகையோட போன வாரம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எதிர்பாராத ப்ரப்போஸ் இதெல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு இன்னும் மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காதல் அப்படிங்கிற விஷயத்த பெரிய அளவுல கொண்டு போக முடியல. சொல்ல போனா தர்சிகா அவங்க வெளியே வந்துட்டாங்க. விஷால் அவர் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவர் மேல காதல் இருந்துச்சு எனக்கு, ஆனா அவர் பண்ண சில விஷயங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பேசியிருந்தாங்க. அந்த வகையில ஒரு 2-3 நாளா பாத்தீங்கன்னா விஷால் அவரும் அன்சிதா அவங்களும் ரொம்ப நல்ல நட்போட இருந்தாங்க. விஷால் அவர் பாத்தீங்கன்னா அன்சிதா கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்சிதா அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை காதல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு போல. நேத்து ஜெஃப்ரி அவரை எதிர்பாராத விதமா வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி அருண் அவர் கூட சேர்ந்து தீவிரமா இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அன்சிதா அவங்க அருண் அவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, விஷால் அவருக்கு ஒருவேளை என் மேல காதல் இருக்கோ, அவன் என்ன லவ் பண்றானோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த விஷயத்துக்கு அருண் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே, அப்படி இருந்தா சந்தோஷம் தான், எனக்கு ஒண்ணும் அப்படி எதுவும் தெரியல, ஒருவேளை அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான், நான் எப்பவுமே உங்க கூட துணையா இருப்பேன், வாழ்க்கை முழுக்க வந்துட்டு என்னோட நட்பு உங்களுக்கு இருக்கும், அது மட்டும் இல்லாம நான் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன், இந்த பொங்கல் தீபாவளியும் நல்லா கொண்டாடிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் சொல்றாரு அருண் அவரும். அப்படியே 2 பேருக்கும் வெக்கம் வந்துருச்சு. காதல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்சிதா அவங்களுக்கும் ஒரே புன்னகையா இருந்துச்சு. உனக்கு ஏதாச்சும் காதல் இருக்கான்னு கேட்டப்ப இல்ல தெரியல அப்படிங்கிற மாதிரி அன்சிதா அவங்க சொல்றாங்க. இது என்ன புது கதையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்த எல்லாருக்குமே. ஆனா இதை யாருமே யோசிக்கவே இல்லையே, கடைசி நாள்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. அர்ச்சனா அவங்களும் விஷ்ணு அவரு வீட்டுக்குள்ள வந்ததோ ஒரு காதல் கதை வந்து அங்க அழகா தெரிய வந்துச்சு இல்லையா? அதே போல அன்சிதா அவங்களும் புதுசா ஏதாவது ஆசைப்படுறாங்களா, இல்ல உண்மையாலுமே விஷால் அவர் மேல காதல் இருக்கா? இவங்க 2 நாளா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க, கொஞ்சம் நல்ல நட்போட மனசு விட்டு சில விஷயங்கள் பேசினதுனால ஒருவேளை விஷால் அவர் வந்து காதலிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி அன்சிதா அவங்களுக்கு தோணுதா, இல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ காதல் கதைகள் வந்து இந்த சீசன்ல வந்து அவ்வளவு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அன்சிதா அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெஃப்ரி அவரு ஒரு வழியா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. இன்னும் இந்த வாரம் என்னென்னலாம் சர்ப்ரைஸ் எடுக்க போகுது, மணி பாக்ஸ் வந்து யார் எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ சீசன் 8 பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அன்சிதா விஷால் அவங்க ஒருவேளை லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.